சிசேரியன் செக்ஷனுக்கு வந்து லிமிட் இருக்குதா? எத்தனை சிசேரியன் செக்ஷனை வரைக்கும் நம்ம காம்ப்ளிகேஷன் இல்லாமல் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு பேஷண்ட்க்கும் வேறுபடும். பட் ஜென்ரலி 2 to 3 சிசேரியன் செக்ஷன் வரைக்கும் காம்ப்ளிகேஷன் கம்மியாக பண்ணலாம். ஏன்னா சிசேரியன் செக்ஷன் இன்க்ரீஸ் ஆக ஆக பிளசண்டா ப்ரீவியா பிளசண்டா அக்ரீட்டான்னு சொல்லக்கூடிய நஞ்சு கொடி வந்து கர்ப்பப்பை கூட ஒட்டுற வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதனால டெலிவரிக்கு அப்புறம் அந்த கர்ப்பப்பையவே எடுக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல கட் பண்ணி தையல் போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால அந்த தையல் இடம் வீக்காக இருக்கும். நெக மாசத்துல தானா தையல் வந்து பிரிக்க வாய்ப்பு இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம குடல் நம்ம மூத்தக பையெல்லாம் இந்த கர்ப்பப்பை கூட ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ இதனால நம்ம ஆப்ரேஷன் பண்ணும்போது அது அடிப்படை வாய்ப்பு இருக்குது. இப்போ நார்மலாக ஒரு சிசேரியன் செக்ஷனை வந்து 30லேருந்து 45 நிமிஷத்துக்குள்ளே பண்ணுறோன்னா இந்த மாதிரி நிறைய சிசேரியன் செக்ஷன் ஆயிருந்துச்சுன்னா பேஷண்ட்டுக்கு நம்ம வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட அந்த சர்ஜரி போக வாய்ப்பு இருக்குது. இதனால இன்ஃபெக்ஷன் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கலாம், பிளட் லாஸ் ஜாஸ்தியாக இருக்கலாம். ஸோ ஜென்ரலி பார்த்தீங்கன்னா 2 to 3 சிசேரியன் செக்ஷன் தான் நம்ம நார்மலாக காம்ப்ளிகேஷன் இல்லாமல் பெர்ஃபார்ம் பண்ணலாம்.